ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஈஸி லேர்ன் சயின்ஸில் கிளாஸ் 10, அதாவது ஃபர்ஸ்ட் சாப்டரில் பார்க்குறோம். 10th ஸ்டாண்டர்டுக்கான இருக்கிற சப்ஜெக்டில் ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்க்க போகிறோம், லாஸ் ஆஃப் மோஷன். அதாவது என்ன பார்த்திங்கன்னா, லாஸ் ஆஃப் மோஷன்னா ஒரு பொருள் வந்து எந்த அளவுக்கு வந்து மூவ் பண்ணி அதோட எனர்ஜி, டைரெக்ஷன், ஃபோர்ஸில் வந்து நம்மளுக்கு இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் லா, நியூட்டன்ஸ் லா. ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம், நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். நியூட்டன்ஸ் பொறுத்தவரை 3 லா வச்சுருந்தார். ஃபர்ஸ்ட் லா பார்த்திங்கன்னா லா ஆஃப் இனர்ஷியான்னு சொல்லியிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது இனர்ஷியானா ரெஸ்ட்டில் இருந்தால் அது எப்படி இருக்கும், ஒரு வேலை செய்கிறப்ப அது எப்படி இருக்கும், ஒரே ஒரு வேறு டைரெக்ஷனில் இருந்துச்சுன்னா அதோட இனர்ஷியா எப்படி இருக்குன்றதை பற்றி தான் இந்த ஃபர்ஸ்ட் லாவில் சொல்லியிருக்காரு நியூட்டன்ஸ். அதேமாதிரி செகண்ட் லா பார்த்தீங்கன்னா லா ஆஃப் ஆக்சிலரேஷன். அதே ஒரு கார் வந்து நார்மலாக நிற்கிறப்ப எப்படி இருக்குது, அதே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகி அது ஆக்சிலரேட் ஆகிறப்ப எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் செகண்ட் லா ஆஃப் ஆக்சிலரேஷன் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் தேர்ட் லா ஆஃப் இன்டராக்ஷன். அப்படி என்னென்னா, நம்ம வாட் எவர் த ஒர்க் நம்ம என்ன பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு ரிப்ளை கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த தேர்ட் லாவில் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் we are going to see about the first law of motion. அதில் பார்த்திங்கன்னா லா ஆஃப் இனர்ஷியா மட்டும்தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அந்த இனர்ஷியா வந்து 3 டைப்ஸ் இருக்கிறதுனால வந்து அந்த டீட்டெயிலாக நம்ம பார்க்கல. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் இனர்ஷியானா என்ன அதை பார்த்ததுக்கப்புறமா தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன், லா ஆஃப் இனர்ஷியானா a body at rest will remain at rest and a body in motion will remain in motion unless it is acted upon by an external force and balanced force. அதாவதுனா ஒரு பாடி வந்து ரெஸ்ட்டில் இருக்கிறப்ப எப்படி இருக்குது, பாடி அட் ரெஸ்ட் வில் ரிமைன் அட் ரெஸ்ட். அவர் ரெஸ்ட்டில் வந்து கண்டினியூஸாக ஒரு ரெஸ்ட்லேயே தான் இருக்கும். அதே ஒரு பாடி வந்து மோஷனில் இருந்துச்சுன்னா திருப்பி அது வந்து ரிமைன் மோஷன்லாகவே இருக்கும். ஏன்னா அன்லெஸ் இட் இஸ் ஆக்டட் அப்பான் பை அன் எக்ஸ்டர்னல் அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ். ஒரு அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் வந்து அந்த மோஷன் பாடி மேலே படலைன்னா அது ரெஸ்ட்னால் ரிமைன் ரெஸ்ட்லேயே தான் இருக்கும். வேலை செஞ்சால் வேலை ரிமைன் மோஷனாகவே தான் இருக்கும். தவிர அது வந்து ஒரு அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ் அது மாதிரி அப்ளை பண்ணால் மட்டும்தான் இது வந்து பாடி வந்து ரெஸ்ட்டில் இருக்குது இல்லை மோஷனில் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ லுக் அட் த டயக்ராம் ஃபார் ஃபோர்ஸ் இன் பேலன்ஸ்னால் என்ன, ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட். அதே மாதிரி வந்து ஆப்ஜெக்ட் இன் மோஷன் பார்த்திங்கன்னா வி இஸ் ஈக்குவல் டு மீட்டர் பர் செகண்ட். அதே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மோஷனில் இருந்ததுன்னா வி நாட் ஈக்குவல் டு 0 மீட்டர் பர் செகண்ட்னு சொல்லுவாங்க. ஸ்டே அட் ரெஸ்ட், ஸ்டே இன் மோஷனில் இந்த பிக்சரில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் இன் மோஷன் ரிமைன்ஸ் இன் மோஷன் இன் ஸ்ட்ரைட் லைன் அன்லெஸ் ஆக்டட் அப்பான் பை அன் அவுட் சைட் ஃபோர்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் வந்து எப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைனில் எப்படி இருக்குது, அவுட் சைட் ஃபோர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லாட் ஆஃப் இனர்ஷியா. ஒரு ட்ரெயினுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஹியூஜ் இனர்ஷியா இருக்கும். அது வந்து நம்ம ஒரு கிலோமீட்டர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் அது போயிட்டுருக்குன்னா அதை வந்து சடனாக வந்து நம்மளை ஸ்டாப் பண்ண முடியாது. அதை வந்து நம்ம வந்து நம்ம பர்டிகுலர் ஸ்டேஷன் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்க்கு பிஃபோராகவே நம்மளுக்கு அந்த ஸ்டேஷன் வருதுன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை வந்து ஸ்டாப் பண்ண மட்டும்தான் அந்த ட்ரெயின் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டேஷன் வரப்போ நார்மலாக வந்து ஸ்டாப் ஆகி நிற்கும். அதே பார்த்திங்கன்னா வெரி லிட்டில் எனர்ஜி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சாக்கர் பாலை வந்து கிக் பண்ணுறது வெரி ஈஸி. ஆனால் வந்து நம்ம வேணுன்றப்ப நம்ம கிக் பண்ணால் பால் போகும். வேணான்றப்ப நம்ம என்ன ஸ்டாப் பண்ணோம்னா என்ன ஆகிடும்னா அது ஸ்டாப் ஆகும். அதுதான் வந்து ரெக்வயர்ட் ஃபோர்ஸஸ் இன் ஸ்பீட். அதுதான் வந்து ட்ரெயினுக்கு வந்து நம்ம வர்றதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணி ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸுக்கு முன்னாடி நம்ம வந்து ட்ரெயினோட ஸ்பீடை வந்து கம்மி பண்ணணும். இதே சாக்கர் பாலோ இல்லை நம்ம வேறு ஏதோ வச்சு நம்ம விளையாடுறப்ப நம்ம கிக் பண்ணோம்னா அதோட ஸ்பீடை வந்து நம்ம எப்போ வேணால் நம்ம கிக் பண்ணலாம், நம்ம எவ்வளோ வேணாலும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா. இப்போ வந்து இனர்ஷியானா என்னன்னு பார்த்தோம். அந்த இனர்ஷியாலே 3 டைப்ஸ் இருக்குது. அது ரெஸ்ட்டில் இருந்தால் எப்படி இருக்கும், மோஷனில் இருந்தால் எப்படி இருக்கும், டைரக்ஷனில் இருந்தால் எப்படி இருக்குன்றதை இப்போ பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், த இன்எபிலிட்டி ஆஃப் அ பாடி டு சேஞ்ச் பை இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். அதாவது வந்து இப்போ ஒரு பொசிஷனில் நம்ம உட்காந்துருக்கோம்னா கார் வந்து இப்போ சடனாக ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்து நம்ம கார் நம்ம ஆஃப் பண்ணியிருக்கோம், போயிட்டே இருக்கிறப்ப திடீர்னு ஸ்டாப் ஆகிடுச்சு. நம்ம என்ன நினைப்போம், சரி பிரேக் டவுன் ஆகிடுச்சு போல இருக்குது கார் அப்படின்றப்ப திடீர்னு ஆட்டோமேட்டிக்காக நம்ம கீ போட்டு ஓப்பன் பண்ணுறப்ப என்ன ஆகிடும்னா அந்த கார் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆக எபிலிட்டி ஆஃப் பாடி டு சேஞ்ச் பை இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். அதே வந்து அது ரெஸ்ட்டில் இருக்கிறப்போ என்ன ஆகிடும்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஒரிஜினல் பேக் டு இட்ஸ் பொசிஷன் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம என்ன சொல்லணும்னா ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்போம். நம்மளுக்கு வந்து ஒரு மோட்டர் நம்ம ரன் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப என்ன திடீர்னு ஸ்டாப் ஆகிடும். அது ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சடனாக ஸ்டாப் ஆகிடும். அதுவே இந்த மோட்டர் கொஞ்சம் கூல் ஆகினதுக்கப்புறமா என்ன ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரன் ஆகிறது தான் வந்து இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டுன்னு சொல்லுவாது. நெக்ஸ்ட் இனர்ஷியா ஆஃப் மோஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா inability of a body to change by itself with state of uniform motion.
அதே மாதிரி வந்து ஒரு கார் சடனாக ஸ்டாப் ஆகிறது தான் வந்து இனர்ஷியா ஆஃப் மோஷன் சொல்கிறது தான். ஃபஸ்ட்டு இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் என்ன சொன்னேன், கார் சடன்லி ஸ்டார்ட்ஸ். நம்ம சடனாக நம்ம வந்து ஒரு காரை ஸ்டார்ட் பண்ணுறது தான் வந்து இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டில் இருக்க ஒரு பொருளை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி வருது. மோட்ரு வந்து ரொம்ப நாளாக நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கிற மோட்டரை வந்து நம்ம ஒரு ஒர்க் பண்ணி அது என்ன ஆயில் என்ன போட்டோ நம்ம சடனாக ஸ்டார்ட் பண்ணுறது தான் வந்து இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்னு சொல்கிறோம். இனர்ஷியா ஆஃப் மோஷன்னா வந்து ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கிறப்ப நம்ம அந்த மோட்டரை வந்து சடனாக ஆஃப் பண்ணாலும் சரி, இல்லை கார் நம்ம போயிட்டே இருக்கும் திடீர்னு நம்ம நடுவில் சென்டரை வந்து ஸ்டாப் பண்ணுறது தான் வந்து இனர்ஷியா ஆஃப் மோஷன் சொல்கிறது. நெக்ஸ்ட் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். இன்எபிலிட்டி ஃபார் பாடி டு சேஞ்ச் பை இட்ஸ் டைரக்ஷன் ஆஃப் மோஷன். இப்போ இது என்னன்னா the striking breaks. இப்போ வந்து நம்ம எந்த சைடில் வந்து நம்ம பிரேக் போடுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம போயிட்டே இருக்கிறப்ப நம்ம சடனாக பிரேக் போடுறோம், அது வந்து சென்டராக நிற்கும். இதே நம்ம லெஃப்ட் சைடில் டர்ன் பண்ணுறப்போ ஒரு பிரேக் போடுவோம், ரைட் சைடில். அந்த மாதிரி நம்மளுக்கு எந்த இடத்துல நம்மளுக்கு வேணும் அது போடுறது தான் அது ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு மாறிடுறது. நம்ம வந்து ஆக்சிலேட்டரில் ப்ரெஸ் பண்ணுறப்ப என்ன கார் வந்து ஸ்பீடாக போகும். அதே நம்ம வந்து மீடியமாக வச்சுட்டு இருக்கப்ப என்ன அதோட ஸ்பீடு வந்து லோ டவுன் ஆகி நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஸ்பீடு வரணும் அப்படின்றது தான் வந்து இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் சொல்கிறது. நெக்ஸ்ட் செகண்ட் லா ஆஃப் மோஷன் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா லா ஆஃப் ஆக்சிலரேஷன் பார்க்க போகிறோம். செகண்ட் லா ஆஃப் மோஷன், லா ஆஃப் ஆக்சிலரேஷன் பார்த்தீங்கன்னா the force acting on an object is equal to the mass of that object times acceleration. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ், மாஸ் அண்ட் ஆக்சிலரேஷன் சேர்ந்தது தான் வந்து லா ஆஃப் ஆக்சிலரேஷன் சொல்கிறாங்க. ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆப்ஜெக்ட் மேலே எப்படி இருக்குது, ஈக்குவல் மாஸாக இருக்கணும், அதே மாஸ் வந்து ஈக்குவல் ஆக்சிலரேஷன் இருக்கணும். இப்போ வந்து ஒரு ஆக்சிலரேஷன் என்ன, ஒரு கார் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு ஸ்பீடில் கிலோமீட்டரில் போகுது அதோட ஆக்சிலரேஷன் பாயிண்ட் எப்படி இருக்குன்னு தான் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுறது தான் வந்து லா ஆஃப் ஆக்சிலரேஷன் சொல்லுவோம். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா F is equal to m.a இருக்குது. அதாவது ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன் சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எஃப்னா நெட் ஃபோர்ஸ், எம்னா மாஸ், ஏன்னா ஆக்சிலரேஷன் சொல்லுவாங்க. ஒரு சேம் ஃபோர்ஸ் ஒரு ஸ்மால் மாஸில் இப்போ என்ன ஆகுனா லார்ஜ் ஆக்சிலரேஷன் இருக்கும். இப்போ வந்து ஒரு சின்ன பொருளுக்கு என்ன ஆகுனா நிறைய ஆக்சிலரேஷன் தேவைப்படும். அதே வந்து ஒரு பெரிய மாஸுக்கு வந்து சின்ன ஆக்சிலரேஷன் இருந்தால் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காருக்குலாம் வந்து நிறைய ஆக்சிலரேஷன் நம்ம போட தேவையில்லை. நம்ம கொஞ்சமான ஆக்சிலரேஷன் இருந்தாலுமே நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அதை வந்து நம்ம போட முடியும். நெக்ஸ்ட் தேர்ட் லா ஆஃப் மோஷன்னா வந்து லா ஆஃப் இன்டராக்ஷன் சொல்லுவாங்க. இது எப்படி பார்த்தீங்கன்னா ஃபார் எவ்ரி ஆக்ஷன் there is an equivalent opposite reaction. அதாவது என்னன்னா இப்போ நம்ம எந்த வேலை செய்கிறோமோ, இப்போ நம்ம ஒரு பால் எடுத்து நம்ம ஃபோர்ஸாக என்ன பண்ணோம், பாலில் ஹிட் பண்ணால் என்ன ஆகும்னா அந்த பால் அதே ஃபோர்ஸுக்கு வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பேக் ஆகுது பாருங்கள். அதான் வந்து ஃபார் எவ்ரி ஆக்ஷன் there is an equal on opposite reaction. இப்போ நம்ம வந்து மேங்கோ ட்ரீயை வந்து நம்ம பிளான் பண்ணி நம்ம வளரும்னு வச்சு நம்ம என்ன பண்ணோம், மேங்கோ ட்ரீயை போட்டால் மேங்கோ ட்ரீ தான் வரும். நம்ம மேங்கோ சீடை போட்டுட்டு பப்பாயா ட்ரீ வருமா, வராது. அதே மாதிரி தான் நம்ம எது போடுறோமோ அதுதான் வரும். நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறோமோ அதுக்கேற்ற ரிசல்ட் அண்ட் மார்க்ஸ் தான் வந்து நம்மளோட எக்ஸாம் பேப்பரில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வர்றது தான் வந்து இந்த தேர்ட் லா ஆஃப் மோஷனுக்கான ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் தென் ராக்கெட் ப்ரொபல்ஷன் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் தேர்ட் லா ஆஃப் மோஷன் சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷனாக ரியாக்ஷன் பேஸ் ஈக்குவல் இன் மேக்னிடியூட் ஆப்போசிட் டைரக்ஷன் ஆக்ஸ் ஆன் டூ டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட். அதாவது பார்த்தீங்கன்னா எப்படிலாம் நம்ம வந்து ஒரு பால் ஹிட் பண்ணால் நம்மளுக்கு எப்படி வருது, ஒரு ட்ரீக்கு என்ன சீட் போட்டால் சோவிங் பண்ணால் நம்மளுக்கு வருது, அதே மாதிரி ராக்கெட் ப்ரொபல்ஷனுக்கு என்ன எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்தா எப்படி வருது, அதெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் தான் வந்து லா ஆஃப் இன்டராக்ஷன் தேர்ட் லா ஆஃப் சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா a curvature moves forward by exerting and action force on the water with a paddle. The water pushed back on the paddle with an equal reaction force that people that kayak forward. இப்போ என்ன ஆகிடுனா ஒரு போட்டில் போயிட்டு இருக்கப்போ ஒரு பர்சன் வந்து அந்த ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் இப்போ ரைட் சைடு லெஃப்ட் சைடு போகிறதுனா என்ன ஆகிடுனா அந்த வாட்டர் ஃப்ரண்ட்டில் போகிற ஈக்குவலாக ரியாக்ஷன் நடக்கிறதுனால என்ன ஆகிடுதுன்னா அவங்களால வந்து அந்த போட்டை வந்து ஓட்ட முடியுது. எதிர்க்க வர காற்று அதிகமாக இருந்தால் என்ன ஆகிடும், நம்மளால் வந்து விசைப்படகுலாம் வந்து காற்று அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளால் ஓட்ட முடியாது. ஸோ அதுதான் வந்து ஓட்ட முடியாத காரணம்னால இந்த மாதிரி போட்டுக்கெலாம் வந்து நம்ம இப்படி ஆப்போசிட் ஈக்குவல் ஃபஸ்ட் ரைட் சைடு லெஃப்ட் ரைட்னு சொல்லிட்டு நம்ம மாற்றி நம்ம போடுறது தான் வந்து லா ஆஃப் இன்டராக்ஷன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மறக்காமல் ஈஸி லேர்ன் சயின்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.